வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா பேங்காக்கில் இருக்கக்கூடிய சைனா டவுன் ஏரியாவில் தான் இருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா வெஜிடேரியன் ஃபுட் ஃபெஸ்டிவல் போட்டிருக்காங்க. இப்போ அங்கே தான் வந்திருக்கிறோம். நம்ம பார்த்திங்கன்னா சைனா டவுனே பயங்கரமாக பளபளன்னு இருக்குது. நிறைய கடை தெருவுகளோட. யூஸ்வலாகவே கொஞ்சம் கடைங்க இருக்கும். இன்றைக்கி வந்து ரொம்ப விமர்சையான இந்த விழா கொண்டாடுறாங்க. அதனால் இப்போ நம்ம வந்து இதுக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். ரொம்ப நல்ல கூட்டமாக இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி 22 இன்றைக்கி 22. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே செக் பண்ணி பார்க்க போகிறோம் எப்படி இருக்குது இந்த சைனா டவுன்றது. இது வந்து வருஷத்தில் அக்டோபர் மாதம் ஒரு வருஷமும் கடைசி 2 வாரங்கள் இதில் வந்து இது மாதிரி போட்டிருப்பாங்க. சைவ பிரியர்களுக்காகவே ஒன்லி வெஜிடேரியன் ஃபுட் ஐட்டங்கள் மட்டும். பாருங்கள், ஸ்வீட் ஐஸ்கிரீமோடு ஆரம்பிக்கும். இங்கே தான் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். இதுக்கு முன்னாடியும் ஒரு பதிவு போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி இந்த கடைகள் பார்க்குறதுக்கு முன்னாடி கடைகள்லாம் எப்படி இருந்துச்சு, எத்தனை கடைகள்லாம் இருந்துச்சுன்னு அதையும் பாருங்கள். பார்ட் 1 மாதிரி போட்டிருக்கேன். இது 2வது பார்ட்டு. இதையும் பாருங்கள் எப்படி இருக்கு. நூடுல்ஸ் ஐட்டங்க. இதில் முதல்ல சர்பத்து ஊற்றி கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க. எல்லாம் சர்பத்து மாதிரி போட்டு கொடுக்குறாங்க. நன்னார் சர்பத்து மாதிரி எசன்ஸ் இருக்கும் போல அதை வந்து தண்ணியில் கலந்து ஐஸ் கட்டியை போட்டு குடிச்சிட்றாங்க. பெரிய கடையாக இருக்குது. எல்லாமே ஸ்ட்ராபெரி ஸ்குவாஷு, சர்க்கரை, எல்லா எசன்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கடையவே. ப்ரொமோஷன்ஸ் போட்டு விற்கிறாங்க. என்னன்னே தெரியாமல் எப்படி வாங்குறது. எலுமிச்சை ஜூஸு நல்லா வச்சுருக்காங்க. எல்லாம் லெமன் ஜூஸ் தானேங்க. ஃப்ளேவர் லெமன் ஜூஸ் ஃப்ளேவர். ஜூஸ் கிடையாது, ஜூஸ் ஃப்ளேவர் தான் அதுவுமே. கிராப் தாய்லாண்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆன்லைன் ஃபுட்டு ஆர்டர் பண்ணுற ஆப்பு கிராப். அவங்களும் கடை போட்டிருக்காங்க. இந்த கடையெல்லாம் இன்னும் திறக்கலை, மூடி வச்சுருக்காங்க. இது நம்ம சாப்பாடு போல வேகன் பாக்லிங் வித் ரைஸ். எல்லாம் ஃப்ரோசன் ஐட்டம். அதெல்லாம் ஃப்ரோசன் சாப்பாடு. அதெல்லாம் அந்த வறுத்தது அப்பளம், அது மாதிரி செய்யும். அப்பளம் மஷ்ரூமில் வறுத்தது, ஸ்ப்ரிங் ரோலு, இந்த ஐட்டங்கள்லாம். இதெல்லாம் ஃபிஷ் சாஸ் அந்த ஐட்டங்க. சாஸ் ஃபுல் ஆஃப் சாஸ். எண்ணெய் கடை. ஆஃபர் விலையில் கொடுக்குறாங்க போல இருக்கு எண்ணெயெல்லாம். நமக்கெல்லாம் எண்ணெய் இருக்குது. சிங்கா கார்பரேஷன். சிங்கா சோடா கடாலாம் போட்டு வச்சுருக்கிறாங்க. மாமா நூடுல்ஸ். இது ஒரு ஃபேமஸான பிராண்டு இந்த மாமா நூடுல்ன்றது. கப் நூடுலு, பேக் நூடுலு எல்லாம் சரி வச்சுருக்காங்க. என்னன்னு தெரியலையா. இதுவும் எல்லாம் ready to eat.
மிளகுத்தூள் இந்த மசாலா ஐட்டங்கள்லாம் வச்சுருக்காங்க. ส่วนใหญ่ก็จะฟังของคุณนั่งเลี้ยงอย่างชัดส่วนใหญ่ค่ะเพราะว่าเป็นเมนูที่หลายๆคนก็รู้ இந்த จักด้วย சீசனிங் பவுடர் மஷ்ரூம் ஃப்ளேவர் சீசனிங் பவுடர் ฝากด้วยค่ะก็เลยคุณที่เป็นที่เก่าๆมาก่อนของก็เหมือนคุณพ่อคุณแม่ฟังก่อนคุณพ่อคุณแม่ก็ฟังมาตลอดเลย เราได้ยินมาตั้งแต่เด็กค่ะประมาณนั้นค่ะคุณพ่อคุณแม่เป็นคนไทยไหมเอ่ยหรือว่าเป็นคนเป็นคนไทยค่ะแต่เป็นคุณแม่น่าจะมีเชื้อสายจีนค่ะคุณแม่เป็นคนไทยเชื้อสายจีนก็เลยแบบว่าเราได้ฟังเพลงจีนมาตลอดตั้งแต่เล็กๆตั้งแต่เด็กๆเลยทีนี้ก็เลยกลายเป็นความชอบเรามาเรียนภาษาจีนร้องเพลงจีนได้ประมาณนี้เนาะตอนนี้เรียนที่ไหนแล้วคะตอนนี้เรียนอยู่สาธิตมสวภาษาอังกฤษค่ะอ๋อเรียนอยู่ปีค่ะ டொனேஷன் கலெக்ட் பண்ணுறவங்க சமையல் ப்ரோக்ராம் நடக்குது போல இருக்குது. ถูกแล้วโอเคนะคะก็ยังเป็นเด็กที่อยู่ที่เราชื่นชอบแล้วมีแบบว่าปีหน้าเราแบบตั้งใจจะสอบเข้ามหาลัยสอบเข้าที่ไหนเอ่ยหรือว่าอยากจะเรียนอะไรเป็นพิเศษตอนมหาลัยปักกิ่งเลยเนาะนี่มีคนเดาแล้วว่าน่าจะไปปักกิ่ง น่าจะอยู่ที่ไทยก่อนค่ะ ค่ะ ஏதோ น่าจะ சமையல் เรียน ப்ரோக்ராம் เป็นสายภาษาจีนต่อไปเรื่อยๆนี่แหละค่ะ ค่ะ சமைச்சு காட்டுவாங்க போல இருக்கு. ต่อไปเรื่อยๆแต่ว่าเดี๋ยว எல்லாம் உட்காந்து வாடிக்கையாளர்கள்லாம் பார்க்குறாங்க. இப்போ நான் น่ารักมากๆแล้วทีนี้นะคะถ้าที่นี่ที่อยู่ตรงนี้เนี่ยเขาอยากจะติดตามนะคะน้องจันเจ้าเนี่ยจะติดตามที่ไหนได้บ้างนะคะช่องทางไอจีติ๊กต็อกอะไรเงี้ย ค่ะก็ติดตามที่เฟซบุ๊กจันเจ้ากิตพรนะคะเป็นภาษาจีนนะคะแล้วก็ติ๊กต็อกจันเจ้ากิตพรเหมือนกันค่ะก็สามารถติดต่อมาหรือว่าดูผลงานโซเชียลของได้ค่ะ இங்கே பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாம் லைனில் நிற்கிறாங்க. ஒரு கோயில் மாதிரி செட்டப் இருக்கிற அந்த கடைசியில் அதுக்காக น่าจะมีมาอีกค่ะแต่ยังระบุวันไม่ได้ அப்படியே அந்த ஓரமாக போய் சுற்றி பார்த்துருவோம். มีมาอีกนะคะแอบไกด์ไลน์เลยว่าที่นี่อยากฟังเพลงอะไรเอ่ย இதுவுமே ஒரு கோயில், เขาไปทำกันบ้านมามีใครแบบเป็นเพลง நல்ல พิเศษไหมอยาก பெரிய கோயில். மக்கள் இங்கே க்யூவில் இருக்காங்க. நம்ம உள்ளே போக போகிறத அப்படியே சுற்றி பார்த்து வர போகிறோம். இதுதான் பார்க்கிங் மக்கள். ஃபுல்லாக நிற்கிறாங்க மக்கள். பாருங்க ஃப்ரீயாக தண்ணியெலாம் கொடுக்குறாங்க. வேணுங்கிறவங்க கப் எடுத்து தண்ணி பிடிச்சி குடிச்சுவோம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் கவர்மெண்ட்டோடது பாருங்கள். மெட்ரோபாலிட்டன் வாட்டர் ஒர்க்ஸ் அத்தாரிட்டி அவங்களோட தான். எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். ஒரு கிளாஸ் ஹோல்டர் வச்சு கிளாஸ் இருக்குது, தண்ணியை பிடிச்சி கொடுத்துக்கலாம். அது கூலிங்காக வருது தண்ணி. வண்டியை பரிசுமா பல சூப்பராக வச்சுருக்கேன். நல்ல மக்களோட வரி பணத்தை வந்து எவ்வளோக்குள்ள எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணுமோ அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அதான் ரொம்ப சந்தோஷம். அந்த டிராகன் டான்ஸ் மாதிரி கொண்டாடுறாங்க.
நல்லா அழகாக ட்ராகன் டான்ஸ். இந்த சந்துக்குள்ளே போகிறாங்க செம்மட கூட்டம். எவ்வளோ துப்புரவு பணியாளர், எவ்வளோ தூய்மை பணியாளர்கள் இப்போ வேறு நம்ம ஊரில் பார்த்துருக்காங்க. சாமி கும்பிட்றாங்க. வெயிட் டேங்க், தண்ணி டேங்க் வச்சு உங்களுக்கு சப்போர்ட்டு. பூஜை பொருட்கள்லாம் இவங்கெல்லாம் வந்து சாப்பாடு, அவன் அன்னதானம், இந்த ஊரோட அன்னதானம் போடுறது, அதுக்கான கொடுத்த நன்கொடை பொருட்கள் இதெல்லாம். தண்ணி பாட்டிலு, ரைஸு, இந்த பக்கம் ஒரு அரிசி, நூடுல்ஸு, இந்த ஐட்டம் எல்லாம் வச்சுருக்காங்க. அவங்க சமைச்சு அங்கே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அன்னதானம். ரோடை கிராஸ் பண்ணணும். அதுக்குள்ளே போக போகிறோம். அந்த சைடில் வந்தோம், இப்போ திருப்பி இந்த சைடில் போகிறோம். பாருங்க, தென்னை ஓலையில் ஏதோ பண்ணுறாங்க. தென்னை ஓலைக்குள்ளே ஏதோ வச்சு அப்படியே சூடு பண்ணுறாங்க, சுட்டு வைக்கிறாங்க. தென்னை ஓலைக்குள்ளே டேரோட் நினைக்கிறேன். அதே மாதிரி இது மூங்கிலுக்குள்ளே வச்சுருக்காங்க. làm đồng phục loạn mà đã rồi